ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கணபதி பேசுகிறேன். இது வந்து ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் நம்ம நிஃப்டி 50 வந்து நம்ம வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி இருக்க போகுது, மண்டே அன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் போட்டிருந்தேன். அண்ட் அட் த சேம் டைம் நான் ஒரு புட் ஆப்ஷனும் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் ஒன்று பிளேஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, வீக்கெண்டில் மார்க்கெட் மண்டே வந்து எனக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் மார்க்கெட் வந்து திரும்ப மேலே போவான், கொஞ்சம் புல்லிஷாக இருப்பான் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது நடந்திருக்கா அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். டே கேண்டில் எடுத்துப்போம். ஸோ டே கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோஸ் ஆனது 24,131. ஓப்பன் ஆனது என்னமோ அதே ப்ரைஸ் தான் ஓப்பன் ஆயிருக்கான். நம்ம கேப் டவுனில் ஓப்பன் ஆவான்னு நம்ம எதிர்பார்த்தோம், பட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகலை. பட் பட் ஆஸ் பர் த எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் கீழே தான் வந்திருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 24,140 ஓப்பன் ஆனவன் 24,000 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 140 ருபீஸ் கிட்ட அவன் வந்து ரிவர்ஸில் அடிச்சிருக்கான். அவன் 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில்லே அவன் 140க்கு போனவன் 24,000 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப மேலே போக ட்ரை பண்ணுறான். திரும்ப வந்து மார்க்கெட்டில் இருக்க பேனிக் காரணமாக வந்து மார்க்கெட் அப்படியே திரும்ப கீழே வருது, திரும்ப மேலே போகுது, திரும்ப கீழே வருது. ஸோ இட்ஸ் லைக் எ ஸ்விங் ஆசிலேஷன் மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. பட் நெவர்த்லெஸ் நம்ம சாட்டர்டே நினைக்கிறேன் நம்ம போட்டு வச்ச ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நம்ம அது புட் ஆப்ஷனில் ஆக்சுவலாக நம்ம வந்து வாங்கியிருந்தோம். மார்க்கெட் இப்போ நல்லாவே மேலே ஏறுறான். பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் நல்லாவே மேலே போகுது. பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் ஒரு 200ல வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருந்தோம். மண்டே அன்னைக்கு எனக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுறதுனால வந்து புட் ஆப்ஷன் எனக்கு மேலே போவான் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம அந்த 200 ருபீஸ்ல வந்து பிரைஸ்ல செல் பண்ணி வச்சிருந்தோம் ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அது எனக்கு ஓப்பன் ஆர்டர் பொசிஷன்ல வந்துட்டு 918 போல வந்து மார்க்கெட் வந்து எனக்கு அந்த பிரைஸ் ரீச் ஆகவும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டேன் ஆட்டோமேட்டிக்கா. அதுவாகவே எக்ஸிக்யூட் ஆகிட்டு எனக்கு பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 20 ருபீஸ் ப்ராஃபிட்ல நம்ம வச்சிருக்கிறதுனால 180க்கு நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு வாங்கியிருந்தோம். அண்ட் ஏமோ ஆர்டர் 200க்கு போட்டு வச்சிருந்தோம். ஸோ 20 ருபீஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம கிடைச்சிருக்க ப்ராஃபிட் வந்து 500 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த டே ஹிஸ்ட்ரி பார்க்காதீங்க, அது நம்ம இன்னைக்கு செல் பண்ண ப்ரைஸ்லேருந்து அவன் காமிக்கிறான். ஸோ தட் வில் பி கன்ஃபியூசிங். நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது வந்து இந்த பொசிஷன் தான் நம்ம பார்க்கணும். ஸோ பொசிஷன் நம்ம வந்து ஃப்ரைடே அன்னைக்கு பை பண்ணியிருந்தோம் புட் ஆப்ஷனில், அண்ட் ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தோம் சாட்டர்டே அன்னைக்கு. அண்ட் அது வந்து இன்னைக்கு எக்ஸிக்யூட் ஆனதுனால வந்து மார்க்கெட் இப்போ எனக்கு 500 ருபீஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். ஐ எம் ஹாப்பி. நம்ம இந்த மாதம் வந்து ஸ்டார்டிங்கே வந்து ப்ராஃபிட்ல முடிச்சுட்டு வெளில வந்தது. ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் ஐ பிலீவ் இட் வில் பி அ குட் சைன் அண்ட் பாசிட்டிவ் சைன். பார்ப்போம் எப்படி போகுது. ஷேர் மார்க்கெட் இஸ் சம்திங் தட் அன்ஸ்டேபிள் அண்ட் அன்பிரடிக்டபிள். என்ன பல ரீசன்ஸ்னால வந்து ஷேர் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகலாம், இல்லை வந்து மார்க்கெட் அப்படியே வந்து புல்லிஷாக இருக்கலாம். டு அன் எக்ஸ்டென்ட் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும், பட் தேர் ஆர் சர்டன் ஃபேக்டர்ஸ் விச் வி கேன் நாட். அப்படிங்கிறது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஐ குட் பி கம்ப்ளீட்லி ராங். பட் ஐ எம் வெரி ஹாப்பி. என்ன ரீசனுக்காக நான் ஹாப்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் பேரிஷாக இருந்தால் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் பேரிஷாக இருந்தால் மார்க்கெட் நல்லாவே ஒரு 140 ரூபா பேரிஷாக இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் நல்லா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. மார்க்கெட் இப்போ நல்லாவே புல்லிஷாகவே இருக்குது. அண்ட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ சொன்ன மாதிரி வந்து 24,500 தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் மார்க்கெட் டச் ஆகும் அப்படின்னு. ஸோ 24,500 டச் ஆனா அப்படின்னா நம்ம ஒரு நல்ல புல்லிஷ் மார்க்கெட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது அகெயின் என்னோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் இது. அண்ட் ஐ குட் பி கம்ப்ளீட்லி ராங் as well at the same time. ஸோ அது நம்ம மார்க்கெட் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டா நம்ம பண்ணது ரைட்டா தப்பாங்கிறத சொல்ல முடியும். பட் so far so good. நம்ம வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம். சாட்டர்டே அன்னைக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து மார்க்கெட் வந்து பேரிஷா இருக்கும், ஸ்டார்டிங்ல கேப் டவுன்ல ஓப்பன் ஆகும், பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரீபவுண்ட் ஆகி மார்க்கெட் மேலே போவோம் அப்படிங்கிறது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து மார்க்கெட் பேரிஷா இருந்தால் அதுக்கப்புறம் புல்லிஷ் ஆகி நல்லா போயிட்டு இருக்கான். அண்ட் ஐ எம் ஹாப்பி. எனக்கு பேரிஷா இருந்த காரணத்தினால தான் என்னால் இப்போ ப்ரைஸ் வந்து 200க்கு செல் பண்ண முடிஞ்சிச்சு. இல்லைன்னா இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 127 128ல இருக்கிறான், விச் இஸ் லைக் 180க்கு வாங்கினதுக்கு 130 இருந்துச்சுன்னா எவ்வளோ லாஸ் உங்களுக்கே தெரியும் அது. ஸோ ஐ எம் ஹாப்பி இது நடந்துருச்சு அப்படிங்கிறது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் எனக்கு நமக்கு என்ட்ரி கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த என்ட்ரிக்காக இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணி உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம மற்ற வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம், எப்படி ஜிடிடி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணணும், எப்படி வந்து பை பண்ணணும், செல் பண்ணணும். அண்ட் இப்போதைக்கு நம்ம 2-3 சார்ட் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பற்றி மட்டும் தான் பேசியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம இன்னும் நிறைய கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பற்றி பேசுவோம். அண்ட் நம்ம இன்னும்
ஏடிஓ ஆர்டர்ஸ், அதாவது அலர்ட் ட்ரிகர் ஆர்டர்ஸ் பத்தி நம்ம இன்னும் பார்க்கல. கண்டிப்பா அதை பத்தியும் பார்ப்போம். அது நியூ கமர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் ஷேர் மார்க்கெட்ல உள்ள வந்து எப்படி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும். அண்ட் ஒன் மோர் வீடியோ நம்ம வித்ட்ராவல்காகவும் நான் போட்டிருக்கேன், அதையும் நீங்க பாருங்க. ஸோ எப்படி நம்ம அமௌண்ட் உள்ள போடுறது ஓகே, பட் எப்படி அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணணும், எப்படி நம்ம வித்ட்ரா பண்ணணுங்கிறதும் வந்து முக்கியம். ஜெரோதா பிளாட்ஃபார்ம் நான் யூஸ் பண்றதுனால நான் ஜெரோதா பிளாட்ஃபார்ம்ல அதை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. அண்ட் யாராச்சும் ஷேர் மார்க்கெட் பிகினர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் வாட்சிங் மை வீடியோஸ்.